இப்ப நம்ம கிட்ட ஸ்ரீனிவாஸ் ஐயா பாத்தீங்கன்னா ஒசூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எல்லாரும் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே கட்சியை ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய தலைவர் அண்ணாமலை அண்ணார் எதற்காக இயக்கத்தை முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு, கட்சி ஆரம்பிக்காம அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. நம்மளுடைய தலைவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த இயக்கமானது நிறைய தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்ப யாருக்குமே எந்த பொறுப்புமே கிடையாது. இப்ப நடத்துற நிகழ்ச்சியில இருக்கிறவர் கூட எந்த பொறுப்பும் இல்லாதவர். அவரா இப்ப ஒரு லீடரா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறாரு ஒசூர்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் அந்தந்த ஊர்ல ஒரு தலைவர்களாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களாக ஒரு தன்னிச்சையா பாத்தீங்கன்னா யார் முன்ன இந்த மாற்றத்துக்கான வேலைகள் செய்யறாங்களோ அவங்க அந்தந்த பகுதியில ஒரு தலைவரா உருவாகுவாங்க. அப்பதான் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி வரும். ஒரு பணம் கொடுத்து அரசியல் பண்றதுன்றதை தாண்டி ஒவ்வொருத்தரும் மாறினாதான் மாற்றம் வரும் அப்படின்றதுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம வீத லீடர்ஸ் உடைய இயக்கத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்சது விவசாயிகளை ஒன்றிணைக்கணும்ன்ற ஒரு பட்சத்துல ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்ப நம்மளுடைய தலைவர் பாத்தீங்கன்னா பல நிகழ்ச்சிகள் போன மாசம் பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துல போதை ஒழிப்பு பேரணி நடத்தினாரு. இந்த மாதம் சுற்றுச்சூழல், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் என்னென்ன நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்றோம்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சா நம்ம ஒரு தலைவர் ஆகலாம் அப்படின்ற கத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த இயக்கத்துல பாத்தீங்கன்னா யாரும் சொல்லாத விஷயத்த நம்மளுடைய தலைவர் சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பயிற்சியை கொடுத்து அரசியல்ல பாத்தீங்கன்னா கொண்டு வரணும்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய மாற்றம். எந்த தலைவர்களும் இதுவரைக்கும் சொன்னதில்லை. அதனால நம்மளுடைய தலைவர் சொன்ன மாதிரி நம்ம வீத லீடர்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்த நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் எண்ணத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். கண்டிப்பாக அது வெற்றி பெறும் பட்சத்தில் நம்மளுடைய தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு 50 லட்சம் வர்றப்ப கண்டிப்பா நம்மளுடைய இயக்கமானது அரசியல் கட்சியாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார். அதை மக்கள் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க மாற்றத்துக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் சொல்லியிருக்காரு. மிக விரைவில் கண்டிப்பாக 50 லட்சம் என்பது இலக்கு அடையும். அனைத்து மக்களும் இதற்காக ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். நம்மளுடைய வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும் அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. இதுவே சிம்பிளா பாத்தீங்கன்னா மிஸ்ட் கால் விட்டு உறுப்பினர் மாதிரி வர மாதிரி இருந்ததா கண்டிப்பாக இந்நேரம் 50 லட்சம்ன்றது ஈஸியா தொட்டிருக்கும். கண்டிப்பாக எல்லா மக்களும் விவசாயிகள் எல்லாருமே அண்ணாமலை அண்ணன் பத்தி ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அதாவது டிவில பார்க்காத மக்கள் செல்லுல இருக்கவங்க எல்லாருமே பாக்குறவங்க பெரியவர்கள் எல்லாருமே அண்ணாமலை மிக அன்பாக இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு 50-70 வயசு நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஊருக்கும் போறப்ப 50-70 வயசு இருக்கிறவங்க எல்லாமே ஒரு வயதானவர்கள் புரிதல் உள்ளவர்கள் அனைவரும் அண்ணாமலைக்காக சப்போர்ட் பண்றது இருக்காங்க. இப்ப போன் இருக்கிறவங்க மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுல மெயில் ஐடி கேக்குது, பாஸ்வேர்ட் கேக்குது, இதெல்லாம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதனால சிம்பிளா ஈஸி ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அண்ணாவுடைய இது சக்சஸ் வரும். கட்சி மிக விரைவில் அறிவிக்கப்படும். நம்மளுடைய தலைவர் மிக விரைவில் 2031 முதலமைச்சராவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.